அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக குழந்தைகளுக்கு எதனால் வயிற்று வலி வருகிறது, அந்த வயிற்றிலே உள்ள பூச்சிகளை எப்படி நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு அந்த வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்ற முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த பூச்சிகளை அறவே வெளியேற்றுவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வேப்பம் விதை எண்ணிக்கையில் 5, 1/4 தேக்கரண்டி நாய்க்கடுகு, 1/4 தேக்கரண்டி ஜீரகம், தேவையான அளவிற்கு பனைவெல்லம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். வேப்பம் விதை 5, 1/4 தேக்கரண்டி ஜீரகம், 1/4 தேக்கரண்டி நாய்க்கடுகு. இந்த பொருட்களை நன்றாக இடித்து தூள் செய்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு இப்பொழுது ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீரை எடுத்து லேசாக சூடேற்றவும். தண்ணீர் லேசாக சூடேறும் சமயத்தில் நாம் தூள் செய்து வைத்துள்ள பொருட்களை சிறிது சிறிதாக சேர்க்கவும். இந்த தீநீர் நன்றாக கொதித்து கொண்டிருக்கிறது. அதாவது நாம் 200 மில்லி தண்ணீரை ஊற்றினோம். அவற்றில் பாதி அளவிற்கு கிடைக்கும் வரை நன்றாக சுண்ட காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவையான அளவிற்கு தீநீர் தயாராகிவிட்டது. இந்த தீநீரில் தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்த்து காய்ச்சவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது இந்த தீநீரை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயாராகிவிட்டது. இந்த மருந்தை 5 வயது உடைய குழந்தைகளுக்கு 1/4 தேக்கரண்டி அளவிற்கும், 10 வயது உடைய குழந்தைகளுக்கு 1/2 தேக்கரண்டி அளவும், பெரியவர்களுக்கு 2 தேக்கரண்டி அளவிற்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது 1/4 தேக்கரண்டி அளவு இந்த தீநீரும் 1/4 தேக்கரண்டி அளவிற்கு விளக்கெண்ணையும் சேர்த்து நன்றாக கலக்கி கொடுக்க வேண்டும். அதை போல 10 வயதுடைய குழந்தைகளுக்கு 1/2 தேக்கரண்டி இந்த தீநீரும் 1/2 தேக்கரண்டி விளக்கெண்ணையும் கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்க வேண்டும். இதை போல பெரியவர்களுக்கு இந்த தீநீரிலிருந்து 2 தேக்கரண்டி இந்த தீநீரும் 2 தேக்கரண்டி விளக்கெண்ணையும் நன்றாக கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து விதமான புழுக்களும் வெளியேறி ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை பெற முடியும். இப்பொழுது இந்த மருந்து கலக்கும் விதத்தை பார்க்கலாம். 2 தேக்கரண்டி இந்த தீநீரும் 2 தேக்கரண்டி விளக்கெண்ணையும் சேர்க்கவும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.